ஒன்றுபட்ட வலிமைமிக்க அஇஅதிமுக தான் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வழிவகை செய்யும் என்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் கருத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் கழகத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என குரல் எழுப்பியுள்ளார். புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் கழகத்தினர் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும், ஒன்றிணைந்தால் மட்டுமே வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்றும் கழக தொண்டர்களும் தங்களது விருப்பத்தை தெரிவித்து வருகின்றனர். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் கட்சி ஒற்றுமையாக அனைவரும் இணைந்து தேர்தலை சந்தித்தால்தான் தீய சக்தி திமுகவை வீழ்த்த முடியும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தினார். கழகம் ஒன்று இணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்கின்ற சூழ்நிலை நிலவுகின்ற சூழ்நிலையில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அம்மாவினுடைய காலத்திலிருந்து அம்மாவுக்கு தாயாகவும், ஒரு தோழியாகவும், ஒரு நட்புக்கு இலக்கணமாகவும், ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து தன் வாழ்க்கை முழுவதையும் 34 ஆண்டுகள் அர்ப்பணித்து கொண்ட புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் தொடர்ந்து கழகம் ஒன்றுபட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை மட்டும் வலியுறுத்தி வருகிறார். இந்த கருத்தை முன்வைத்தது தமிழ்நாட்டு மக்களும் சரி, அம்மாவுடைய தொண்டர்களும் மனதார வரவேற்கிறோம். அதனால் கழகம் ஒன்றுபட்டால்தான் 26இல் ஆட்சி அதிகாரத்தில் அமர முடியும் என்பதுதான் உண்மை. செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் அனைவரும் ஒன்றுபட வேண்டும், ஒன்றுபட்டு பயணிக்க வேண்டும் என்ற குரல் கொடுத்தார். அதற்கு அனைத்து தரப்பினர்களும் ஆதரவு தெரிவித்த நிலையில் அண்ணன் அவர்களை பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டது மிகவும் கண்டிக்கத்தக்க செயலாகும். அவர் உறுதியுடன் வந்திருக்கிறார். கழகத்தை இணைக்க வேண்டும், வீழ்வது நானாயினும் மீள்வது கழகமாகட்டும் என்று ஒரே எண்ணத்தோடு அண்ணன் வருகிறார். சின்னம்மா அவர்கள் வந்து கட்சியை மீட்டெடுக்க வேண்டும், அனைவரும் ஒன்றுபட வேண்டும், 2026இல் வெல்ல வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அனைவரும் ஒன்றிணைத்து பெருமையுடனும் பெரும்பான்மையுடனும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நீலகிரி மாவட்ட கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நான் 30 வருடமாக ஏடிஎம்கே கட்சியில் இருந்தேன், பொறுப்பில் இருந்தோம்னீங்களேன். இப்போ தற்காலிகமாக எல்லாரும் கட்சி 4-5 பிரிஞ்சு கிடக்கிறதுனால நானும் அதே மாதிரி அந்த கட்சியை விட்டு விலகுனது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் சேர்ந்து இந்த கட்சியெல்லாம் ஒன்று சேரணும்னா எங்களுக்கு ஊர்களுக்கு நல்லதை செஞ்சால் தான் மக்கள் எல்லாரும் ஆதரவு தருவாங்க. அதனால் எம்ஜிஆர் இருக்க காலத்திலே நான் அதிமுக கட்சியில் தான் பொறுப்பில் இருந்தேன். இப்போ நீங்கள் அது மாதிரி நான் இப்போவும் அப்படி பணிபுரியணும், எல்லா ஆளுகளுக்கும் நல்லதை செய்யணும்னா நீங்கள் எல்லா மக்களுக்கும் ஆதரவு கொடுங்க. நாங்கள் இங்கே ஒரு 300 குடும்பம் இருக்கோம். ஆனால் எம்ஜிஆர் காலத்துலேருந்து நமக்கு நிறைய நலத்திட்டங்கள் நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னா 4 பிரிவாக இருக்காங்க. அதனால் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, ஒரு கட்சியிலேருந்து ஒன்று போட்டாலுமே நமக்கு முழுமையாக கிடைக்க மாட்டேங்குது. அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த 4 கட்சியில் இருக்கவங்களும் நம்ம ஒற்றுமையாக இருந்தால் தான் நமக்கு என்ன செய்யும், ஒரு முழுமையாக கிடைக்கும். அதனால் நமக்கு அவங்க ஒரு திட்டம் போட்டாலுமே நமக்கு மக்களுக்கு சேரும். அதனால இந்த 4 பிரிஞ்சு இருக்கத ஒன்று போல கொண்டு வரணும்னு அதிமுக கட்சியிலேருந்து நாங்கள் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறோம். இதில் எம்ஜிஆர் காலத்திலேருந்து அதிமுக விசுவாசியாகவே இருக்கிறோம். இதில் அவங்க எல்லாருமே பிரிந்து இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் தேர்தலில் வெற்றி பெறலாம். அவங்க பிரிஞ்சு இருக்கிறதுனால எல்லாருக்குமே சலுகை எதுவுமே கிடைக்கிறதில்லை. எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தால் தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் மாண்புமிகு செங்கோட்டை அவர்களும் சொல்லுவதும் 10 நாளுக்குள் கட்சியெல்லாம் ஒருங்கிணைத்து ஒற்றுமையாக திரும்பவும் 2026இல் அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். தொண்டர்களின் மனக்குமரல், கட்சியின் எதிர்கால குரல் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தினார். ஒன்று சேர்த்துனா நான் மிகப்பெரிய வெற்றியை உறுதி செஞ்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் தான் எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொன்னாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு இலக்கிய மனது படைத்த அனைவருக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நம்ம குடும்பத்தில் கூட நம்மளால் ஒற்றுமையாக இருக்கணும் தான் சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய தவறே கிடையாது. இதை நம்ம ஒன்று சேர்ந்தால் பெரிய பலம், ஒற்றுமையாக பலன்னு சொல்லி பெரியவங்க சொல் வழக்கு தானே இதை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இப்படி நாம் செய்கிறதுனால நமக்கு நாமே தலையில் மண்ணை வாரி போடுறதுக்கு உண்டான சூழ்நிலை தான் இதெல்லாம். எல்லாருக்கும் நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறது என்னென்னா, நடந்தது மறப்போம் மன்னிப்போங்கிறத புரட்சித் தலைவரே சொல்லியிருக்காரு. அம்மா
அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வழியே பின்பற்றி வந்த நாம இப்படி செய்யலாமா? இது நியாயமா? உங்களுக்கு மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எண்ணற்ற கோடிக்கணக்கான கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள், மூத்த கழக எல்லாத்துக்கும் நான் கேட்டுக்கொள்வது என்னன்னா, தயவு செஞ்சு சொல்றேன், யாருடைய உடம்பில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரத்தம் ஓடுகிறதோ அவர் எல்லாரும் ஒன்று சேரணும், ஒன்று இணையணும், வென்று காட்டணும். சின்னம்மா அதான் சொல்லியிருக்கிறாங்க. அதை தான் நாங்களும் வழிமுறையோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தியாக தலைவி சின்னம்மா தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அதற்கான முன்னெடுப்பாக செங்கோட்டையன் அவர்கள் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களின் உணர்வுகளை பிரதிபலித்திருக்கிறார். தியாக தலைமை சின்னம்மா தலைமையில்தான் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். அப்போதுதான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக புரட்சித் தலைவருடைய ஆட்சி, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி அமையும். இப்படி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு கட்சி இணைந்தால்தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி என்பது உறுதி. 2026 தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பெறும். அனைத்து பேரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து இந்த கட்சியை வழிநிறுத்தி பண்ணால் 2026 தேர்தலில் நம்ம ஆட்சி தான். இது எந்த மாற்றமும் கிடையாது. சின்னம்மா தலைமையில் அதிமுக இருந்தால் இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியாகும். வெற்றிக்கு எல்லா பேரும் உறுதுணையாக நாங்களாம் இருப்போம். வரும் 2026 தேர்தலில் நமது சின்னம்மா ஒருங்கிணைப்பில் எல்லோரும் ஒன்றிணைந்தால் வெற்றி பெறுவது நிச்சயம். நமது சின்னம்மா தலைமையில் ஒன்றிணைந்தால் எல்லாம் வெற்றி பெற நிச்சயம் வாய்ப்பு உண்டு. புரட்சித்தாய் சின்னம்மா என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் பொதுமக்களும் நன்கு உணர்ந்து விட்டார்கள். புரட்சித்தாய் அவர்களுடைய மக்கள் பயணத்தில் செல்லும் இடங்களெல்லாம் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் சிறப்பான வரவேற்பு அளிக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கூறியது போல 100 ஆண்டு காலம் கழகம் ஆள வேண்டும் என்று கருத்துக்கு ஏற்ப போல புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய தலைமையை ஏற்று ஒற்றுமையோடு செயல்பட்டு நாம் அனைவரும் கருகளை மறந்து ஒற்றுமை என்னும் புரட்சித்தாயின் கோரிக்கையை ஏற்று கழக தொண்டர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு செயல்பட்டு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்தித்து வெற்றியை நாட்ட வேண்டும். வருகின்ற 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 234 தொகுதிகளிலும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையேற்று கழக தொண்டர்களும் கழக நிர்வாகிகளும் மூத்த அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் மாவட்ட செயலாளர்களும் ஒருங்கிணைந்து சின்னம்மா அவர்களின் தலைமையேற்று கழகத்தை வழிநடத்தி ஆட்சி அமைப்போம் என்று உறுதி கூறுகிறோம். சின்னம்மா தலைமையில் இணைந்தால் மீண்டும் நம்ம ஒற்றுமையாக இருந்தால் ஆட்சியை பெற வேண்டும் என்றால் கூடியிருந்தால் நம்ம வெற்றி பெறலாம். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நம்ம ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம். தீய சக்தி திமுகவை ஆட்சி கட்டலிருந்து கீழே இருக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒன்று இணைந்தா தான் முடியும். இதைத்தான் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மற்ற எல்லோருமே நாங்கள் தொண்டர்கள் முதற்கொண்டு சொல்லுதோம், பிரிந்த அனைவர்களையும் ஒன்று சேருங்க, ஒன்று சேர்த்து எல்லாரும் ஒன்றாவே செயல்படுவோம். அப்பதான் எதிரிகளை நம்ம வீழ்த்த முடியும். இதுதான் புரட்சித்தாய் அம்மாவினுடைய வேண்டுகோளும் ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களினுடைய வேண்டுகோள். வருகின்ற 2026 ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைய வேண்டும் என்றால் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றுமித்த கருத்தோடு உணர்வோடு பயணிக்க வேண்டும். இதுதான் ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். மாண்புமிகு சின்னம்மா அவர்களின் தலைமையில் 2026 ஆண்டு ஆட்சி அமைப்போம் என்று உறுதியேற்போம். பிரிந்து கிடக்கும் கழகம் ஒன்றாக வேண்டும். களத்தில் நாம் வென்றாக வேண்டும். நாம் வென்றாக வேண்டும். புரட்சித் தலைவரின் ஆட்சி, புரட்சித் தலைவர் அம்மாவினுடைய ஆட்சி 2026 மலர வேண்டும் என்றால் பிரிந்து கிடக்கின்ற அனைத்து தலைவர்களும் ஒன்றாகி 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கழகம் வென்றாக வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்றாக வேண்டும். இதுவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களுடைய 1.5 கோடி தொண்டர்களுடைய அடிமட்ட தொண்டர்களுடைய எண்ண குமுறலாக உள்ளது. ஒன்றிணைந்த அதிமுக இருந்தால் கண்டிப்பாக கணிசமாக மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். இப்பேற்பட்ட சூழ்நிலையில தயவு கூர்ந்து மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக அப்படி செய்தால் மட்டுமே மற்ற கட்சி தலைவர்களும் நமது கட்சி பக்கம் வருவார்கள். அப்படி வந்தால் மட்டுமே வெற்றி வாகை கணிசமாக இருக்கும். 100% வெற்றியை பெற முடியும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பும் வேண்டுகோளும்.